சம்பந்தி அம்மா எங்க இருக்காங்க? அவங்க கிட்ட நான் பேசணும். எனக்காக அக்கறையா பார்த்து வாங்கியிருக்காங்க. எனக்கு உதவி செஞ்சதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. இந்த நகையெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. பாருங்க அத்தை, அத்தை அவங்க உங்களை தான் கூப்பிடுறாங்க. முதல்ல அவங்க கிட்ட போய் பேசுங்க அத்தை. வாங்க போலாம். வணக்கங்க. சம்பந்தியம்மா, என் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே நீங்க என் மருமகளுக்காக நகையை பார்த்து பார்த்து வாங்கியிருக்கீங்க. அதுவும் 24 கேரட் தங்கம். அது மட்டும் இல்லாம எல்லா நகையிலயும் ஹால்மார்க்கும் இருக்கு. ஏன்னா இந்த நகையெல்லாம் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்த நகைங்க. அப்புறம் இதுல வேலைப்பாடு கையால செஞ்சது, மிஷின் ஒர்க் இல்ல. பரவாயில்லையே, உங்களுக்கு இத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கே. மெஷின்ல செஞ்சதா கையால செஞ்சதான்னு கரெக்டா சொல்றீங்களே, எப்படி இதெல்லாம்? மீனாக்கா, அது வந்து அம்மா நகை டிசைன்ல டிப்ளமா வரைக்கும் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நகைகளை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். இவங்க கையில் எடுத்து பார்த்த உடனே தங்கம் எவ்வளவு கேரட்னு சொல்லிடுவாங்க. உண்மையான தங்கமா போலி தங்கமானு இவங்களுக்கு எல்லா விஷயமும் தொட்ட உடனே தெரிஞ்சிடும். உண்மையை சொல்ல போனா உங்க எல்லாருக்கும் நகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நல்ல வேளை சந்தியாக்கா நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்டாங்க. ஆண்டவா ராமா, இவங்க எல்லாரும் சொன்ன பேச்சு கேட்டு நான் சம்பந்திக கிட்ட போலி நகைகளை காட்டியிருந்தேன்னா என் மானமே போய் இவளோட கல்யாணமும் நின்று இருக்கும். அது வந்து என்னங்க என்னங்க, நீங்க இப்போ ஒரு புதுசா ஸ்வீட் பண்ணீங்கல்ல, போய் அதை எடுத்துட்டு வாங்க. ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் அதை டேஸ்ட் பண்றதுக்கு கொடுக்கலாம். ஆனா நீங்க கொடுக்கலனாலும் இந்த தடவை கண்டிப்பா நானே உங்ககிட்ட கேட்டு வாங்கிடுவேன். நீங்க கொடுக்கலன்னா கூட நானே கேட்டு வாங்கி சாப்பிட்டுடுவேன். இதுல என்னங்க இருக்கு? இதுவும் உங்க கடை மாதிரி தானே, உங்களுக்கு இதுல உரிமை இருக்கு. அத பத்தி நான் சொல்ல வரல. அது என்னன்னா எல்லாருக்குமே தெரியும், என்னோட மருமக சூர்யாவோட தங்கச்சிங்கிற விஷயம். அப்புறம் சூர்யா கண்ணா, உன்னோட ஸ்வீட்டுக்கு இந்த ஊர்ல எப்படி நல்ல பேரோ, எங்க ஊர்லயும் நல்ல பேரு தான். நாங்க இங்க வந்துட்டு போனது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்காம ஸ்வீட் கொண்டு வந்தீங்களான்னு தான் கேட்பாங்க. இந்த ஸ்வீட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுலயே என்னோட நேரம் போயிடும். எங்க குடும்பம் ரொம்ப பெருசு. இங்க பாருங்கம்மா, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களே உங்க கையால உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம், நான் கொண்டு வந்துறேன். இந்த தடவை நாங்க எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கு. ஏன்னா நாங்க சம்பந்தி வீட்டுல இருந்து வந்திருக்கோம்னு பகிரங்கமா சொல்லிடலாம். உண்மையிலேயே உங்களை பாராட்டியே ஆகணும். இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு கடவுளா தெரியுறீங்க சந்தியாக்கா. இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திட்டீங்க. இத பாருங்க, நான் போய் எல்லாருக்காகவும் டீ போட்டு கொண்டு வரேன்.
இதோ நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சந்தியாக்காக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்படிலாம் பண்றாங்க. வேற என்ன? என்ன மீனாட்சி, அவங்கள பார்த்து நீ ஏதாவது கத்துக்க. அண்ணிய பார்த்து. அண்ணி அவங்களோட 3 செட்டையும் கொடுத்துட்டாங்க. உங்ககிட்டயும் தானே இருந்தது. ஆனா உன் மனசுக்கு இப்படி ஒரு நினைப்பு வரல. என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்படி ஒரு யோசனை எனக்கு வந்திருந்தா கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நான் அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டிருப்பேன். கல்யாணத்துக்காக பிறந்த வீட்டுல போட்ட நகை யாராவது இப்படி கொடுப்பாங்களா? ஆனா சந்தியா அண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. சரியான பைத்தியக்காரியா இருக்க. என்னங்க, அவங்க ஒன்னும் தூக்கி எல்லாம் கொடுத்துடல, புரியுதா உங்களுக்கு? அது கூட அத்தையோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு வேற வழி எதுவும் கிடைக்கல. அதுக்காக தான் நகையை காட்டிட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த சந்தியாக்கா கிட்ட இருந்த நகை வெறும் 3 செட்டு மட்டும்தான். அந்த செட்டை கூட இப்ப தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன போட்டுப்பாங்க? எதுவுமே அவங்களுக்கு மிச்சம் இருக்காது. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க உங்களோட அண்ணியை பத்தி ரொம்ப ரொம்ப பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்க போன உடனே அந்த செட்டை திருப்பி கேக்குறாங்களா இல்லன்னு பாருங்க. சரி வா, அதையும் பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு, யார் கேக்குறாங்க இல்லன்னு தெரியும். மூஞ்சி. சம்மந்தியம்மா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாசம் திலீப் ஒரு பரீட்சை எழுதணும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடைச்சதும் நாம ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து இவங்க கல்யாண தேதியை முடிவு பண்ணலாம். சரிங்க. இந்தங்க டீ. தேங்க்யூ. சந்தியா, உன்னோட படிப்பெல்லாம் எப்படிமா இருக்கு? ஆமா, உன்னோட பரீட்சை எப்போ? நல்லா போயிட்டு இருக்கு ஆண்டி. நாளைக்கு தான் பரீட்சை. நாளனைக்கா? ஆனா நீ இங்க இருக்க? இல்ல சந்தியா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பரீட்சை ரொம்ப கஷ்டமா இருக்கும். ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு எழுதினாதான் பாஸ் ஆக முடியும். போய் படிக்கிற வேலையை பாரு. சரிங்க ஆண்டி. ஆண்டி, அது வந்து ஏற்கனவே நான் படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே படிச்சுட்டேன். ஒரு சில நேரத்துல நிறைய படிச்சு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆனா இப்படி குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கு ஆண்டி. சம்பந்தி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதனாலதான் இவ்வளவு நல்ல மனசுள்ள மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்கா. என்ன இவங்க ஏன் சும்மா பாராட்டி பாராட்டி பேசுறாங்க? என்கிட்ட குணம் கம்மி தான், ஒத்துக்கிறேன். அந்த கடவுள் அருளால உங்க 3 மருமகளும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆமாமா, நீங்க சொல்ற விஷயம் உண்மை, நானும் ஒத்துக்கிறேன். இல்ல சம்மந்தி, சம்பந்தி அம்மா, நான் போய் மதிய சாப்பாட்டுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கோங்க. எங்களை மன்னிச்சிடுங்க சம்பந்தியம்மா, எங்களால இப்ப தங்க முடியாது. அது என்னன்னா, திலீப் ஆபீஸ் விஷயமா அவசரமா போயாகணும். அதனால இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறோம். அதனால நாங்க கிளம்புறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். இப்ப இந்த போலீஸ்காரமா ஏதாவது ஒரு பொய் காரணத்தை சொல்லி இந்த நகையெல்லாம் திரும்பி வாங்க போறாங்க. இப்ப சந்தியாக்கு ஏதாவது பேசுவாங்க. இது சவிதாவோட நகை தானே, இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டி ஒரு நிமிஷம். இந்தங்க ஆண்டி, உங்களோட நகைங்க. இந்தாங்க திலீப்.
நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. எங்க எல்லாரோட சார்பாகவும் எங்களோட தசரா வாழ்த்துக்களை உங்களுக்கு இப்போவே தெரிவிச்சிடறோம். எங்க குடும்ப சார்பா உங்களுக்கும் தசரா வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வாங்க. அந்த கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அத்தை. ஆனா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அத்தை. நான் கும்பிட்ட கடவுள் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே சந்தியாக்கா, நீங்க பெரிய பிரச்சனையில இருந்து இந்த குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க. மீனாட்சி அண்ணி, இதையெல்லாம் பண்ணது நீங்க கும்பிடுற கடவுள் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தினது சூர்யா அண்ணனும் சந்தியா அண்ணி மட்டும்தான். நீங்க சொல்ற பேச்சு கேட்டு ஒருவேளை அந்த போலி நகையை நம்ம காட்டியிருந்தோம்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நாம அவங்கள ஏமாத்துறோம்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவமானப்படுத்திருப்பாங்க. அப்புறம் என் கல்யாணமே நின்னு போயிருக்கும். ஆனா உங்களுக்கெல்லாம் அதை பத்தி என்ன கவலை? சந்தியா அண்ணி, இன்னைக்கு உங்களோட நகையெல்லாம் எனக்காக கொடுத்துட்டீங்க. நீங்க பண்ண உதவியை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். ஒருவேளை அண்ணி இன்னைக்கு நேரத்துக்கு வரலனா அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத. இங்க பாரு, இது ஒருத்தி மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது மொத்த குடும்பமும் சம்பந்தப்பட்டது. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு மருமகளா என்னோட கடமை என்னவோ அதுதான் நான் இப்ப பண்ணிருக்கேன் சவிதா. குடும்பம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒரு பிரச்சனைனா அது எல்லாருமே பகிர்ந்துக்கணும். இல்ல அண்ணி, நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்களை தவிர இன்னும் 2 அண்ணி எனக்கு இருக்காங்கல்ல. ஆனா இல்லையே, அவங்கள யாரும் இத பண்ணலையே. என்ன சவிதா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அட, நாங்களும் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணிருப்போம். உண்மையை சொல்லனா அப்ப இருந்த டென்ஷன்ல எனக்கு மூளை சுத்தமா வேலை செய்யாம போயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல சந்தியாக்காக தான் நல்ல மூளை வேலை செய்யும். அதுக்கு நான் என்ன பண்றது? நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த குடும்பத்தோட மான மரியாதைக்காக என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டேன். என்னங்க? ஆமா அண்ணி, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாம நீங்க ஒரு வார்த்தை சொல்வீங்கல்ல, அத்தை நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உயிரையே கொடுப்பேன்னு. அப்பனா சரிங்க அண்ணி, உங்க பிறந்த வீட்டு சார்பா கொடுத்த 2 செட் இருக்குல்ல, அதை எனக்கு நீங்க கொடுத்துருங்க. இவங்க நல்லா கொடுப்பாங்க. என்னாச்சு மீனாட்சி அண்ணி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. ஒரு வார்த்தை சொன்னா உயிரையே கொடுப்பேன்னு சொன்னீங்க. அத பத்தி இப்பதானே பேசுனீங்க. ஆஹா, உண்மையிலேயே நான் கொடுக்குறேன் சவிதா. அப்ப 2 செட் கேட்டவுடனே உயிர் போயிடுச்சா? சவிதா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாதுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கான அடையாளங்கள். அதுவும் இல்லாம பிறந்த வீட்டுல கொடுத்த நகைங்களை யாரும் யாருக்காகவும் தரமாட்டாங்க. சந்தியாக்காவுக்கு ஆரம்பத்துல இருந்தே எல்லார விடவும் வித்தியாசமா நடந்துக்கிறது ஒரு பழக்கமாவே இருக்கு. இவங்களுக்கு நகை நட்டுனாலே பிடிக்காது. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லி பார்க்கலாம். மீனாட்சி, கொஞ்ச நேரமாவது வாயை மூடலாம்ல? இத பாருங்க சந்தியாண்ணி, சூர்யாண்ண, இன்னைக்கு நீங்க நம்ம வீட்டு மானத்தை காப்பாத்தி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. திருட்டு பசங்க எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு தான் போவாங்க. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா அவங்கள பத்தி ஏதாவது ஒரு ஆதாரம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. இதுல என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கா அண்ணி? ஆமா சந்தியாக்கா, உண்மையை சொல்றேன், நீங்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். நடக்க வேண்டியது ஏதோ நடந்து போச்சு. ஆனா இப்ப இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது ரொம்ப நல்லது. அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்.
ஆனா அண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது? அம்மா கிட்ட எழுதி கொடுத்த ரசீதி மட்டும்தான் இருக்கு. பிரிண்ட் பண்ண ரசீதி எல்லாம் எதுவும் இல்ல. போலீஸ் இப்ப நிறைய கேள்வி கேட்பாங்களே. நம்மள உள்ள போட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆஹா, போட்டோ போட்டா போடட்டும், இது அவங்களோட வேலை தானே. அதுவும் இல்லாம நடந்த விஷயம் எல்லாத்தையும் உண்மையை போலீஸ் கிட்ட சொல்றதா நமக்கு நல்லது. அதுவும் இல்லாம விக்ரம் போலீஸே மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா நமக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திருட்டு பசங்க எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு தான் போவாங்க. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். அவங்களோட போட்டோ கிடைச்சாலும் சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நெக்லஸ் ஒரு வாட்டி நான் போட்டோ எடுக்கலாமா? அது வந்து என்னன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு நான் இதை அனுப்பலான்னு பாக்குறேன். சரி பரவாயில்லைங்க, தாராளமா போட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்களை கட்டிக்க போறவரு நல்லா பார்க்கட்டும். அண்ணே ஒரு நிமிஷம். என்கிட்ட அவங்களோட போட்டோ இருக்கு. இத பாருங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆதாரத்தை விட்டு போயிருக்காங்க சவிதா. இவங்க போலீஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு கண்டிப்பா போலீஸ் அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க சொல்றது உண்மை நினைக்கிறேன்க்கா. பாத்தீங்களா, எங்க எல்லாரை விடவும் நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க. இவங்க என்னதான் இருந்தாலும் போலீஸ் ஆக போறாங்கல்ல. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா சந்தியாக்கா, இன்னைக்கு உண்மையிலேயே நீங்க இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்திட்டீங்கக்கா. இது ரொம்ப பெரிய விஷயம்க்கா. உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்க்கா. ஒருவேளை அத்தை உங்களோட நகையை வாங்காம போனாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அத்தை தானே அன்னைக்கு சொன்னாங்க, நீங்க 2 பேரும் எந்த விதமான உதவியும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. எப்பவும் நீதானே வந்து என்கிட்ட சொல்லுவ. சந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடும்பம் 2ஆம் பட்சம், அவ விஷயம் தான் முத பட்சம்னு சொல்வல்ல. சந்தியா தன்னோட பதில உங்ககிட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் சரோஜா. சந்தியா மருமகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவளுக்கு குடும்பம் மட்டும்தான் முதலிடம், மத்ததெல்லாம் அவளுக்கு 2ஆம் இடம்னு சொல்லிட்டா. அவ இன்னைக்கு நல்லா நிரூபிச்சு காட்டிட்டா. இவங்க 2 பேரையும் நினைச்சா நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்படணும். என்ன மீனாட்சி, விட்டா போதுன்னு ரொம்ப ஏதோ பேசிட்டு போயிட்டே இருக்க. இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் விட்டு புரிஞ்சுதா? எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் எல்லாரையும் தூண்டி விடுறதும் வேலையா? கோபம் வரும்போது ஒரு மனுஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பேசிடுவாங்க. அம்மாவும் அந்த மாதிரி கோபத்துல பேசிருப்பாங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு கோபத்துல பேசின விஷயத்தை எல்லாம் இப்ப நீ அவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லுமா? இதோ பார்ப்பா சூர்யா, இந்த திருட்டு விஷயத்தை பத்தி உங்க 2 பேருக்கும் நாங்க எதுவும் சொல்லல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கு எதுவும் சொல்லலையா? அப்ப இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்பா அது வந்து இல்லப்பா, நம்ம நகை கடைக்காரர்கிட்ட போயிருந்தேன். அவர் தான் எல்லாத்தையும் சொன்னார். ஒருவேளை உண்மையிலேயே நம்ம 2 பேரோட உறவும் ஆழமானதுன்னா என்னோட பிரச்சனை பத்தி நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீயாவே என் பிரச்சனையை கண்டுபிடிக்கணும். அப்படி மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கான தீர்வை பத்தியும் நீயே யோசி. ஒரு உண்மையை சொல்லட்டுமா உங்ககிட்ட? எதுவுமே சொல்லாமலே இந்த குடும்பத்தோட பிரச்சனை என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இததான் சொல்லுவாங்க உண்மையான பாசம், அன்புன்னு. சரோஜா, நல்லா பாருமா. இன்னைக்காவது புரிஞ்சுக்கோ. உன்னோட புள்ள சூர்யா
நமக்காக எவ்வளவு பண்ணிருக்கா சொல்லு. தாய்ப்பாசத்துக்கு முக்கியம் இல்லைங்கிறத இதுவரைக்கும் யார் சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை புள்ள மட்டும் விருப்பப்பட்டா தன்னோட கடமைகளை நிறைவேற்றணும்னு முழுசா நினைச்சா புள்ளையோட பாசத்தை மிஞ்ச தாய் பாசத்தால கூட முடியாதுங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சிட்டா சரோஜா. இதோ பாரு சரோஜா, இவனுக்கு உன் மேல நிறைய அன்பும் பாசமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு நாள் உனக்கு புரியாம இருந்துச்சு. ஆனா நீ சொல்லாம உன் வேதனையை பத்தி உன் பிரச்சனையை பத்தி இவன் தானா புரிஞ்சுக்கிட்டான். எப்பவும் நீதானே வந்து என்கிட்ட சொல்லுவ, சந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடும்பம் 2ஆம் பட்சம், அவ விஷயம் தான் முத பட்சம்னு சொல்வல்ல. இன்னைக்கு உனக்கு புரிஞ்சுதா? சந்தியா தன்னோட பதில உங்ககிட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிற சரோஜா. சந்தியா மருமகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவளுக்கு குடும்பம் மட்டும்தான் முதலிடம், மத்ததெல்லாம் அவளுக்கு 2ஆம் இடம்னு சொல்லிட்டா. அவ இன்னைக்கு நல்லா நிரூபிச்சு காட்டிட்டா. இவங்க 2 பேரையும் நினைச்சா நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்படணும். இந்த குடும்பத்துக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்தோட மான மரியாதை இவங்க தான். இப்ப கூட உனக்கு எதுவும் பேச மனசு வரலையா? இன்னும் அப்படியே மௌனமா உட்கார்ந்துகிட்டு இருக்க? சரோஜா, கொஞ்சம் இவங்க 2 பேரையும் பாரு. இவங்க 2 பேருமே பாசத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. தயவு பண்ணி இவ்வளவு கடினமா இருக்காத. அப்பாடா, அத்தையோட மனசு கரைஞ்சிருச்சு போல இருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறம் சந்தியாக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க போல இருக்கு. இவங்க 2 பேருமே மிகப்பெரிய தியாகத்தை பண்ணிருக்காங்க. எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும். அதனால எனக்கும் சில கடமைகள்லாம் இருக்கு. இவங்களுக்காக இப்ப நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்.